சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. உங்க நிலம் சம்பந்தமான ஒரு மனு அரசாங்க அலுவலகத்துல மாச கணக்கா, ஏன் சில சமயம் வருஷ கணக்கா கூட அப்படியே தேங்கி கிடக்கா. அப்படி இருந்தா எவ்வளவு விரக்தியா இருக்கும்னு நல்லாவே புரியுது. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க மனுக்களை ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள முடிச்சே ஆகணும்னு அதிகாரப்பூர்வமா விதிகளே இருக்கு. வாங்க, அந்த விதிகள் என்ன, உங்க உரிமைகள் என்னன்னு நாம இப்போ விளக்கமா பார்க்கலாம். உங்க மனு இப்போ எந்த நிலைமையிலே இருக்கு, எப்போ அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இந்த மாதிரி பதில்களுக்காக இனிமே நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இந்த பகுதியில அரசாங்கம் இதுக்குன்னு என்னென்ன அதிகாரப்பூர்வ காலக்கெடுவை நிர்ணயிச்சிருக்கு, அதற்கான உங்க உரிமைகள் என்னென்ன இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல இந்த தாமதங்கள் ஏன் நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த 180 நாள் விதி. அதுக்கப்புறம் பட்டா மாற்றத்துக்குன்னு தனியா இருக்கிற காலக்கெடு. அடுத்ததா உங்களுக்கான புதிய உரிமைகள் என்னென்ன. கடைசியா இது எல்லாத்திலிருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். நாம எல்லாருமே சந்திக்கிற முதல் பிரச்சனை இந்த முடிவே இல்லாத காத்திருப்பு தான். உங்க மனு ஏன் இவ்ளோ தாமதமாகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரப்பூர்வ செயல்முறைகள் என்னன்னு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான முதல் படி. ஆமாங்க, நீங்க கேக்குறது சரிதான். இது ஏதோ ஒரு கணிக்க முடியாத செயல்முறை கிடையாது. நிலம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மனுவையும் எவ்ளோ நாளைக்குள்ள முடிக்கணும்னு அரசாங்கமே ரொம்ப தெளிவான விதிகளை வகுத்திருக்கு. அந்த விதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. இப்போதான் நாம முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது, நீங்க எந்த ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட மனு கொடுத்தாலும் சரி, அத முழுமையா முடிச்சு இறுதி ஆணை பிறப்பிக்கிறதுக்குன்னு ஒரு அதிகபட்ச காலக்கெடு இருக்கு. ஆமா, 180 நாட்கள். கரெக்டா சொல்லணும்னா 6 மாசம். இதுதான் அரசாங்கத்தோட விதிமுறைப்படி உங்க மனு மேல இறுதி ஆணை பிறப்பிக்கிறதுக்கான அதிகபட்ச கால அவகாசம். இதுக்கு மேல காலவரையற்ற காத்திருப்புக்கு வேலையே இல்ல. சரி, இந்த 180 நாள் எப்படி பிரியுதுன்னு பார்க்கலாமா? முதல் 15 நாள் உங்க மனுவை சரிபார்த்து பதிவு செய்யறதுக்கு. அடுத்த 15 நாள் அது சம்பந்தப்பட்ட கோப்புகளை எடுக்கிறதுக்கு. தேவைப்பட்டா மத்த அலுவலர்கள் கிட்ட இருந்து அறிக்கை வாங்க ஒரு 30 நாள். அப்புறம் விசாரணை நடத்துறதுக்கு அதிகபட்சமா 90 நாள், அதாவது 3 மாசம். கடைசியா விசாரணை முடிஞ்ச 30 நாளுக்குள்ள இறுதி ஆணை கொடுத்தாகணும். பாத்தீங்களா, ஒவ்வொரு படிக்குமே ஒரு காலக்கெடு இருக்கு. இப்போ நீங்க திரையில பாக்குறது ஏதோ சும்மா ஒரு படம் இல்ல. இதுதான் அந்த அதிகாரப்பூர்வ அரசாணை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேனே, அந்த 15 நாள், 30 நாள், 90 நாள் கணக்கு எல்லாமே இந்த அரசாங்க சுற்றறிக்கையிலேருந்து எடுத்ததுதான். சோ இது வெறும் வாய் வார்த்தை இல்ல, இதுதான் சட்டம். சரி, அப்போ எல்லா மனுக்களுக்குமே 180 நாள் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. பட்டா மாற்ற மாதிரி ரொம்ப பொதுவா வர்ற மனுக்களுக்கு இன்னும் குறைவான காலக்கெடு இருக்கு. வாங்க அதையும் பாத்துடலாம். அரசாங்கத்தோட நோக்கமே இந்த செயல்முறைகளை வேகப்படுத்தணுங்கிறது தான். அதனாலதான் பட்டா மாற்றம் மாதிரி அதிக அளவுல வர்ற மனுக்களுக்கு அந்த 180 நாள் பொது விதியை விட ரொம்ப வேகமான காலக்கெடுகள் இருக்கு. அந்த 6 மாச கெடு அப்படிங்கிறது ரொம்ப சிக்கலான மனுக்களுக்கான அதிகபட்ச அவகாசம் மட்டும்தான். இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். நீங்க பட்டா மாற்றத்துக்காக வட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்தா வெறும் 30 நாளைக்குள்ள அசல் ஆணைய பிறப்பிச்சாகணும். ஒருவேளை அந்த ஆணையில உங்களுக்கு திருப்தி இல்லையா, வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மேல்முறையீடு பண்ணலாம். அதுக்கும் 30 நாள் தான் டைம். அதையும் தாண்டி மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட சீராய்வு மனு தாக்கல் செஞ்சா அதுக்கும் 30 நாள் தான் காலக்கெடு. இது இன்னுமே ஒரு விரிவான அதிகாரப்பூர்வ அட்டவணை. இதுல பட்டா மாற்றம் மட்டுமில்லாம நட்டம் நிலவரி திட்டம், நகர நிலவரி திட்டம் மாதிரி மற்ற குறிப்பிட்ட திட்டங்களுக்கான காலக்கெடுகளும் தெளிவா கொடுத்திருக்காங்க. உங்க மனு இதுல எந்த வகையை சேர்ந்ததுங்கிறத பொறுத்து காலக்கெடு மாறும். இதை நீங்க ஒரு குறிப்பா பயன்படுத்திக்கலாம். ஓகே, கால கடுகடலை பத்தி எல்லாம் இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இந்த மொத்த செயல்முறையையும் இன்னும் வெளிப்படையா உங்களுக்கு சாதகமா மாத்துறதுக்கு அரசாங்கம் சில புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்க உரிமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்போ பட்டா மாற்ற விண்ணப்பங்கள் எல்லாமே முழுமையா ஆன்லைன் மூலம் தான் செய்யப்படுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க மனு மூப்பு வரிசைப்படி தான் கையாளப்படணும். அதாவது யார் முதல்ல மனு செய்யறாங்களோ அவங்க மனு தான் முதல்ல விசாரணைக்கு வரணும். இந்த வரிசைப்பட்டியல் வெளிப்படையா மாவட்ட இணையதளத்துல வெளியிடப்படணுங்கிறது விதி. அது மட்டும் இல்லாம இறுதி ஆணை வந்த 1 மாசத்துக்குள்ள ஆன்லைன் பதிவுகளும் மாற்றப்படணும். இதுதான் உண்மையான வெளிப்படைத்தன்மை. இந்த புதிய நடைமுறைகளோட ஒரே நோக்கம் இந்த அமைப்புல நேர்மையையும் வெளிப்படைத்தன்மையையும் கொண்டு வர்றதுதான். இதனால ஒவ்வொரு குடிமகனும் ஒரு நியாயமான செயல்முறையை எதிர்பார்க்கலாம். இது உங்களோட அடிப்படை உரிமை.
சரி, இவ்ளோ நேரம் நாம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதுல இருந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை இப்போ தொகுத்து பாத்திரலாம். ஏன்னா சரியான தகவல் கையில இருக்கிறது தான் நம்மளோட பெரிய சக்தி. இந்த ஒப்பீடு நடந்திருக்கிற மாற்றத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. முன்னாடி முடிவே இல்லாத காத்திருப்பு இருந்துச்சு. ஆனா இப்போ அதிகபட்சம் 180 நாள் காலக்கெட இருக்கு. முன்னாடி வெளிப்படைத்தன்மையே இல்ல. இப்போ இணையதளத்துல மூப்பு பட்டியல் வெளியிடப்படுது. முன்னாடி நம்ம மனு என்ன நிலைமையில இருக்குன்னே தெரியாது. ஆனா இப்போ ஒவ்வொரு படிக்குமே ஒரு காலக்கெடு இருக்கு. இந்த மாற்றம் உங்களுக்கு அதிகாரம் அளிக்குது. அதனால இதுல நீங்க மறக்கவே கூடாத ஒரு விஷயம் இந்த மூப்பு எண் தான். நீங்க மனு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு மூப்பு எண் கொடுப்பாங்க. அந்த எண்ணை வச்சு உங்க மனு வரிசைப்படிதான் விசாரிக்கப்படுதான்னு நீங்களே மாவட்ட இணையதளத்துல கண்காணிக்க முடியும். இது நியாயத்தை உறுதி செய்யறதுக்கு உங்க கையில இருக்கிற ஒரு முக்கியமான கருவி. ஓகே, இப்போ உங்களுக்கு அதிகாரப்பூர்வ காலக்கெடுகள், மூப்பு வரிசை, ஆன்லைன் சேவைகள்னு எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சிருச்சு. இந்த விதிகள் மற்றும் புதிய நடைமுறைகள் நில நிர்வாகத்துல உண்மையிலே ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த அறிவோட இனிமே நீங்க உங்க உரிமைகளை ரொம்ப நம்பிக்கையோட கேட்க முடியும்.